கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் இன்னும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விடுதலையின் நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தோடு கூட ஒரு புதிய விடுதலையும் புதிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு இருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 3வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாசித்த இந்த வேத பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்குள்ளே இவன் யூதன், இவன் இஸ்ரவேலன், இவன் புறஜாதியான், அல்லது இவன் ஆண், இவள் பெண் என்று சொல்லுகிற பேதம் இல்லை. எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த கடைசி நாட்களிலே பலவிதமான உபதேசங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அதிகமான வசனங்களையும் எச்சரிப்புகளையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் குறிப்பாக கவனித்து பார்ப்போமானால் பல ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு தவறு, நாம் என்ன நினைக்கிறோம், மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர் வேறு, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட திருச்சபையாக இருக்கிற ஜனங்கள் வேறு என்று நாம் நினைக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அவர்கள் வேறு விதமானவர்கள், யூதர்கள் அவர்கள் வேறு விதமானவர்கள் என்று சொல்லி நாம் பல வேளைகளிலே நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அங்கே இவன் இஸ்ரவேலன் அல்லது இவன் புறஜாதியான் அல்லது இவன் கூடின இனம், இவன் குறைந்த இனம், இவன் கூடின ஜாதி, இவன் குறைந்த ஜாதி, இவன் ஆணாய் இருக்கிறபடினாலே உயர்ந்தவனாய் இருக்கிறான், அல்லது இவள் பெண்ணாய் இருக்கிறபடினாலே உயர்ந்தவளாய் இருக்கிறாள் என்று சொல்லி எந்த விதமான பாகுபாடும் பார்க்கிறதற்கு இடமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் பல வேளைகளிலே இந்த கடைசி நாட்களிலே நாம் எவ்விதமாக நினைக்கிறோம், மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர் வேறு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வேறு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம். அதற்காகத்தான் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தெளிவாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே குறிப்பாக கர்த்தரை அறியாத ஜனங்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் நடுவிலே இவ்விதமான ஒரு கருத்து பரவுகிறது. பவுல் யூதர்களுக்கு எதிரானவர், பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக கிறிஸ்தவத்தை பரப்பினார் என்று சொல்லி பலவிதமான கருத்துகள் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த 3வது அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்ப்போமானால் இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய திட்டம். இதுதான் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறார். 15வது வசனத்திலே, 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வாக்கு தத்துவத்திலே எவ்விதமாக எல்லா மனிதரும் இணைக்கப்பட்டார்கள் என்கிற காரியத்தை தான் இங்கே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காலத்திலே
யூத மார்க்கத்தின்படி, மோசையினாலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே ஆண்களுக்கென்று ஒரு சிறப்பான இடமும் பெண்களுக்கென்று அந்த வழிபாட்டு முறைகளிலே பலவிதமான பாகுபாடுகளும் இருந்ததையும் இன்று வரை அது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த விதமான பாகுபாடுகள் இல்லை. இவன் ஜாதியினாலே, இனத்தினாலே அல்லது ஆணாக பிறந்ததினாலே தான் உயர்ந்தவன் என்று சொல்லுவதற்கு, அல்லது பெண்ணாக பிறந்ததினாலே நான் உயர்ந்தவள், நான் தனித்துவமானவள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லை என்பதை இந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. இங்கே இன்னொரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். இந்த கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே நான் பார்ப்போமானால், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்களானால், நீங்கள் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருப்போமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஜாதியான இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது அவன் ஆபிரகாமின் சந்ததியாயும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே அந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார், அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலவிதமான காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரை தேடுகிறோம். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ, அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களுக்காகவோ, அல்லது இந்த உலக மனிதர்கள் சாதாரணமாக இன்றைக்கு ஆண்டவரை தேடும்போது ஒரு பில்லி சுனிய கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கோ, அல்லது ஒரு வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவோ நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறோம். இவைகளையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் அதைவிட ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். வாக்கு தத்தத்திற்கு அவர்கள் சந்ததியாய் இருக்கிறார்கள். வாக்கு தத்தத்திற்கான சந்ததி அவர்கள்தான் என்று சொல்லுகிறார். இன்னும் தெளிவாக கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 16வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலையும் 13வது அதிகாரத்திலையும் 15வது அதிகாரத்திலையும் இந்த வாக்கு தத்தங்களை குறித்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இங்கே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனங்களையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லி அழைத்த ஆண்டவர், உனக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்குள் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை இனங்களும், அத்தனை வம்சங்களும், அத்தனை ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் தெளிவாக ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலும் 15வது அதிகாரத்திலும் இந்த வாக்கு தத்தத்தை உறுதி பண்ணுகிறவராக இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு கடைசி கால வருகை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். என்ன கேள்வி எழும்ப வேண்டும்? இயேசு வருகிறார், நல்லது. இயேசு எங்கே வருகிறார்? இஸ்ரவேல் தேசத்திலே, எருசலேமிலே ஒலிவ மலையின் மேல் இறங்கி வரப்போகிறார். அந்த
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளங்களை குறித்து நாம் பார்ப்போமானாலும் அத்தனை அடையாளங்களும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேசமாகிய அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் வேறு இடங்களில் இருந்து அடையாளம் கொடுக்கவில்லை என்பதை நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த நாளிலே ஒருவேளை இதுவரைக்கும் நாம் சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் இந்த நாளிலே அதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இந்த தேசத்தை குறித்து, ஏன் இந்த தேசத்தை சுற்றி அத்தனை காரியங்களும் நடக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இது ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே முதலாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை குறித்து வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை நாம் பார்ப்போமானால், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் கொடுக்க வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த கானான் தேசத்திலே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நீ சுற்றிலும் பார், அந்த தேசத்தை பார்த்துவிட்டு தேசம் முழுவதும் நடந்து நீ திரிந்து அலைந்து போ. அந்த தேசத்திலே நீ போகிற எல்லா இடத்தையும், உன் கண் காண்கிற எல்லா இடத்தையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே சொல்லும் போது கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 15வது வசனத்திலே சொல்லும் போது அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். முதலாவது சொல்லும்போது சொல்லுகிறார் அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் பிறகு சொல்லுகிறார் அந்த தேசத்தை உனக்கு தந்து விட்டேன் என்று சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். இப்போ இந்த ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை தருவேன். அதைத்தான் இங்க ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார், உன் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. தேவ ஆவியானவர் மிக தெளிவாக இந்த வார்த்தையை நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். இந்த உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யார் என்று சொல்லி 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாமின் சந்ததி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இங்கே ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த தேசத்தின் வாக்கு தத்தத்தின் சந்ததி யார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போமானால் அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அங்கே அப்படியே 16வது வசனத்திலிருந்து அப்படியே வாசித்து கொண்டு வருவோமானால் அங்கே 28, 29 வரும்போது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருப்பீர்களானால், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்குரிய வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த வாக்கு தத்தத்திற்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உரிமைப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவ ஆவியானவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் தெளிவாக 15வது அதிகாரத்திலே கர்த்தர் சில காரியங்களை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறார் என்பது மிக முக்கியமான காரியம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். 7வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்ப்போமானால்
இங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்பட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இப்பதான் ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கிறான். இங்கே ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவை பாருங்க. இங்கே ஆபிரகாம் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறான்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இதற்கு முன்பு ஒரு செய்தியிலே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாட்களை காண அவன் வாஞ்சையாயிருந்தான், என் நாட்களை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னை கண்டான் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னை கண்டு களி கூர்ந்தான், மகிழ்ச்சி அடைந்தான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்க ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த உறவு, அது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு யார் வாக்குத்தத்தத்தின் சந்ததியா இருக்க முடியும்? யார் ஆபிரகாமை போல ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவும் ஐக்கியமும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த சந்ததியா இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய ஜனங்களை தான் இங்க வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் சந்ததி. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், இதோடு 2 முறை கர்த்தர் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார் என்பதை அவர் மனதிலே நினைத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், அப்படியானால் அதை பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு நான் என்ன எனக்கு உத்தரவாதம் இருக்கிறது? நீர் தருவேன் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லும்போது இங்கே ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? இங்கே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார். 9வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பாருங்க, இது ஒரு வகையான உடன்படிக்கை, இது ஒரு வகையான ஒப்பந்தம். பழைய காலத்திலே இருந்த ஒரு விதமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்னவென்றால், இவ்விதமாக ஒரு கன்றுக்குட்டியோ அல்லது காட்டுப்புறாவோ இந்த மிருக ஜீவன்கள் 2ஆக வெட்டப்படும். 2ஆக வெட்டப்பட்டு 2 துண்டாக அது கொல்லப்பட்டு 2 பக்கங்களிலே வைக்கப்படும். அந்த உடன்படிக்கை செய்கிறவர்கள் 2 பேரும் என்ன செய்வார்கள்? நான் இதை நிறைவேற்றுவேன், நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த துண்டங்களின் நடுவாக அவர்கள் நடந்து போக வேண்டும். போகும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவேளை நான் சொன்ன இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால், எப்படி இந்த உயிரினம், இந்த புறாவோ இந்த ஆட்டுக்கடாவோ எப்படி 2 துண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே போல நான் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த 15வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை அந்த உடன்படிக்கையை செய்ய சொல்லவில்லை, தானே முன் வந்து அந்த உடன்படிக்கையை அவர் செய்கிறார். 17, 18வது வசனங்களை நாம் பார்ப்போமானால், சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் இதுன்னு ஒரு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். ஒரு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அது கீழே 19, 20, 21 நாம் வாசித்து பார்ப்போமானால், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் என்கிற ஒரு பெரிய இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இங்கதான் ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. எப்படி பிராமிஸ் பண்றாரு? நான் கொடுத்து விட்டேன், நான் உனக்கு கொடுத்துட்டேன். இதுவரைக்கும் நான் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே நீ தருவீர் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? நீர் சொல்லி கொண்டிருக்கிறீரே என்று கேட்கும்போது ஆண்டவர் நீ நான் உறுதி பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்கிறார். எந்த ஒரு உடன்படிக்கை ஆனாலும் 2 நபர்களும் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுவார்கள். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்?
ஆபிரகாமை அந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தாமல் தான் ஒருவர் மாத்திரமே அந்த உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு தராமற் போனால் நானும் இவ்விதமாக கொல்லப்பட வேண்டும், நான் தேவனாக இருந்தாலும் நானும் கொல்லப்பட வேண்டும் என்கிறது தான் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம். அப்போ கடவுள் மனப்பூர்வமாக முன் வந்து இங்கே ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த தேசம் என்ன? எகிப்தினுடைய நைல் நதியிலிருந்து ஐபிராத் நதி வரை. இன்றைக்கு நாம் அந்த பகுதிகளை பார்ப்போமானால் கிட்டத்தட்ட சிரியாவின் ஒரு பகுதியிலிருந்து ஜோர்டான், அது இன்னுமாக இந்த அரபு நாடுகள், அதுக்கு கீழே எகிப்துக்கு கீழாக இருக்கிற அநேக பகுதிகளும் இங்கே இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அப்போ நாம் கானான் தேசம் என்று சொல்லும் போது எதை பார்க்க வேண்டும்? எகிப்தினுடைய நைல் நதியினுடைய மறுபக்கத்திலிருந்து மேலே இருக்கிற அந்த ஐபிராத் நதி வரை உள்ள அத்தனை பகுதியும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யாத்திராகமத்திலிருந்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த தேசத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த தேசம் தேவனோடு ஒரு உறவு உள்ள, ஐக்கியம் உள்ள, கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனுக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, திருச்சபையிலே இணைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேசம். ஒருவேளை அந்த மனிதன் கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒருவனாக வாழ்வானானால், ஒருவேளை அவன் ஆபிரகாமினுடைய சந்ததியிலே பிறந்த இஸ்ரவேல் மனிதனாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவனாக இருப்பானால், அங்கே வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சொல்கிற அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். இன்று வரை நாம் உலகத்திலே அதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த எகிப்தினுடைய நைல் நதியிலிருந்து அந்த ஐபிராத் நதி வரைக்கும் உள்ள பகுதியிலே இருக்கிற அத்தனை தேசங்களிலும் அநேக மரணங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். யாருக்கு? கர்த்தருக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழுகிற ஒரு மனிதனுக்கு அது அவனை அழித்து போடுகிற, அவனை பட்சித்து போடுகிற, அவனை அந்த சந்ததியை அழித்து போடுகிற ஒரு தேசமாக இருக்கிறது. இந்த கானான் தேசத்தினுடைய வரலாறை நாம் எடுத்து பார்ப்போமானால் பல ஆண்டுகளாக நாம் வேதாகம காலத்திலிருந்து பார்ப்போமானால் ஆரம்ப காலத்திலே பெலிஸ்தியர் இருந்தார்கள், அந்த சந்ததி இப்பொழுது இல்லை. அநேக மக்கள் இனங்கள் அந்த தேசத்திலே அழிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். சந்ததி அந்த இனங்களே கூண்டோடு இல்லாமல் அழிக்கப்பட்டு இருக்கிறது. விதமாக பலர் அந்த தேசத்திலே அழிந்து கொண்டிருக்கு. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது எத்தகைய விளைச்சலை கொடுக்கிறது, எத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது மேன்மையான விளைச்சலை கொடுக்கிறது. நம் கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அதே தேசத்திலே, கானான் தேசத்திலே ஒரு கூட்ட ஜனம் மிகுந்த செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு கூட்டம் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் கிறிஸ்துவின் சந்ததியாக இருப்போமானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, வாக்குத்தத்தத்தின் அந்த தேசத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த சந்ததி யார் என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்துவிலே நாம் இணைக்கப்பட்டு இருப்போமானால் நாம் யூதராக இருக்கலாம், அல்லது அரேபியனாக கூட இருக்கலாம், அந்த அரபு தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது யூதர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வேறு ஏதோ இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்களுக்கு அது வாக்குத்தத்தத்தின் தேசம், அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேசம். ஆனபடியினாலேதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காரியங்களை குறித்து சொல்லும் போது அத்தனை காரியங்களும் அந்த தேசத்தை சுற்றியே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ரோமருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 17, 18வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? காட்டு ஒலிவ மரமாயிருக்கிற நம்மை தம்முடைய ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவிலே அவர் இணைத்திருக்கிறார். ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கடினப்படுத்தி, அவர்கள் கடினப்பட்டதினாலே அவர்கள் இந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களுடைய ஒரு பகுதியினர் முறித்து போடப்பட்டு
சுபாவத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாயிராத அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே, இயேசு கிறிஸ்துவாகிய ஒலிவ கிளையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அவிசுவாசத்தினாலே கர்த்தருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் முறித்து போடப்பட்ட பின்பு விசுவாசத்தினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் ஒன்றாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் ஆபிரகாமினுடைய சரீர பிரகாரமான சந்ததி இல்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் இணையாக ஒன்றாக இணைக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இருப்போமானால் மாத்திரமே இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை அவர்கள் மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரவேலாய் இருந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்கு இல்லாதவர்களாய் இருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வது இயலாத காரியம். ஆனபடினாலேதான் இந்த நாளிலே நாம் அதிக ஜாக்கிரதையோடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவ்விதமாக ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், எப்படி ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததோ, அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கவில்லை என்றால் இன்னும் கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாகவில்லை என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பரிசுத்த ஞானஸ்நானத்தினாலே இணைக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுவோமானால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்குள்ளவர்களாகவும் ஒரே திருச்சபையாக, ஒரே ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இணைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த கடைசி நாளில் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஒரு வேதாகமத்தின் ஒரு பெரிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லா மனிதரும் கிறிஸ்துவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்றாய் இருக்கும்படி கிறிஸ்துவாகிய உம்மிலே நீர் எங்களை இணைத்து கொண்டு ஆபிரகாமின் சந்ததியாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இதை கேட்கிற நாங்களும் எங்கள் வாழ்க்கையில காணப்படத்தக்கதாக உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்தின் ஆவிக்குரிய இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களினாலும் தேவரீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.